பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைனா, இந்த நிர்வாக சீர்கேடு, அதாவது வந்து இந்த திருப்பூர் மாநகராட்சியோட நிர்வாக சீர்கேடு தான் காரணம். முதல்ல ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 8வது மாதம் இங்கே அத்தனை அதிகாரி, அதாவது வந்துங்க இங்கே அதிகாரி எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அதாவது வந்து ஆர்டிஓ வந்திருக்காங்க, தாசில்தார் வந்திருக்காங்க, இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, மண்டல ஆணையாளர் வந்திருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் இனிமேல் குப்பை கொண்டாட மாட்டோம்னு 4 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி 10-15 லாரி கொண்டாந்து குப்பை கொண்டாந்து கொட்டிக்கிட்டாங்க, அந்த பாறைக்குடியில் கொட்டிக்கிட்டாங்க. ஆனால் என்ன காரணம்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த 4 மாதத்தில் அந்த குப்பை அந்த தண்ணி கூட குப்பை கொட்டினதுனால சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் கிராமம் தண்ணி குடிக்கிறதுக்கே ஆகலைங்க. இந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து திருப்பூர்ல இருந்து ஒரு 15 லோடு லாரி கொண்டாந்து இப்போ 5 லாரி கொண்டு கொட்டிட்டாங்க. இப்போ நாங்களாம் இங்கே நின்று இருக்கிறோம். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு அதாவது ஒரு மோசமான எப்படி இந்த குப்பை இங்கே நிற்கவே முடியல. துர்நாற்றம், இந்த மக்கள் எல்லாம் எப்படி வாழ முடியும்? இதே மாதிரி தான் பெருந்துறை பக்கத்தில் சிப்காட்டில் பார்த்தீங்கன்னா 37 ஊர்ல தண்ணியே குடிக்கிறதுக்கு ஆகாதுன்னு அரசே கொண்டாந்து ஒவ்வொரு ஊர்லயும் போர்டு வச்சுட்டாங்க. அந்த நிலைமை இப்போ தெரியாது. ஆனால் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு சுற்றி இருக்க 10 கிலோமீட்டர் அளவில் இந்த கொட்டினீங்கன்னா எந்த போருமே குடிக்கிறதுக்கு ஆகாது. அத்தனை நோய் வாய்ப்பு தான் பண்ணுவாங்க. இவ்வளவு ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு திருப்பூர் மாநகராட்சி பெருந்துறை தொகுதிக்கு எப்ப கொண்டாடுறீங்க? இவ்வளவு நான் முதலே சிப்காட்ல அத்தனை 37 ஊர்ல குடிக்க முடியாதுன்னு போர்டு வச்சிருக்கீங்க. இங்கேயும் 4 வருஷம் கழிச்சு எல்லாரும் இந்த நாடு கடத்துறீங்களா எல்லாரும் பெருந்துறை தொகுதி மக்களை? இவ்வளவு ஒரு அட்டூழி நடக்குது. இதே திமுக வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாராட்டு விழா வச்சாங்க, குப்பை தடுக்கணும்னு சொல்லி. இதே பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்துல பாராட்டு விழா நடத்துறாங்கப்பா, அருமையா பாராட்டு விழா நடத்துறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? குழந்தை 5 லோடு குப்பை கொட்டியாச்சு, முதலே 10 லோடு குப்பை நடக்குது. இதையும் கொண்டு 10 லோட கொட்டியிருக்கேன். இந்த மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு குடிச்சு இந்த தண்ணி குடிச்சு அத்தனை நோயே வரட்டுங்க. அவ்வளவு ஒரு இந்த ஆட்சி எவ்வளவு லட்சணம் பாருங்க. திருப்பூர் மாநகராட்சி குப்பை எங்க ஊர் கொண்டாடுறீங்க? எவ்வளவு அநியாயம்! இத்தனை எழுதி கொடுத்தீங்க. எல்லாம் வந்து ஆர்டிஓ எல்லாரும் வந்து எதுக்கு எழுதி கொடுத்தீங்க? எல்லாத்துக்கும் மக்கள் முன்னாடி நாங்கள் இனிமேல் ஊருக்கு கொண்டாட மாட்டோம். இன்னைக்கு அதையும் மீறி கொண்டாந்து இருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன உள்நோக்கம்? இந்த ஆட்சி அவ்வளவு லட்சணம். இந்த ஆட்சியில் அவ்வளவு நிர்வாக சீர்கேடு. 27 மிஷின் இருக்குது சுத்தகரிக்கிறதுக்கு. ஏன் ஒரு மிஷின் கூட வேலை செய்யலையா? 15 லோடு 100 டன் குப்பை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறீங்க. நாங்களும் கிடைச்சோமா இழிச்சோம் எங்கோட்டோம்? இந்த ஊர் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இவ்வளவு நோய்வாய்ப்படுறோமே. இதுக்கெல்லாம் கேள்வியே இல்லையா? இந்த அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்குது? இங்க இருக்கிற திமுக காரர் என்னதான் பண்றாங்க? நீங்க தானப்பா எழுதி கொடுத்தீங்க, பாராட்டு விழா நடத்துறீங்க. இதெல்லாம் மீறி எப்படி குப்பை வரலாம்? நாளைக்கு திமுக ஊருக்கு ஓட்டு கேட்க வரமாட்டாங்களா? சொல்லுங்க. இத்தனை பேர் நீங்க நிக்கிறோம். திமுக ஆட்சி அதிகாரம் வீட்டு இருக்குது. இந்த குப்பையை உடனே திருப்பி போக முடியாதா? இவ்வளவு சூழ்நிலையில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம சொல்லுது பாருங்க. அத்தனை பிரச்சனை நம்ம சொல்லுது நிக்கவே முடியல. என்ன ஒரு 10 பேர் வந்தா காலையில் 20 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 பேர் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறது. இதெல்லாம் என்ன மோசமான ஆட்சி? இதுதான் ஆட்சியா? இந்த நிர்வாகிகள் தேவையா? இந்த பெருந்துறை தொகுதி மக்கள் என்ன பாவம் பண்ணிட்டாங்க? இவ்வளவு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல வண்டி நிக்க கூடாது. எடுத்துட்டு மாநகராட்சியிலே வண்டி கொட்டிங்க. மாநகராட்சி அலுவலகத்திலே குப்பை கொட்டிங்க. நாங்க வேணான்னு சொல்றேன். எங்க ஊருக்கு வேண்டாம். முதலே இப்ப 15 லோடு கொட்டிருக்கிறீங்க. அதை எப்ப வலிக்கிறீங்க? அதை சொல்லிட்டு போகணும். ஏன்னா இந்த ஊர் மக்கள் சுத்தி எவ்வளவு பாதிக்கு. ஒரு 50 அடி தண்ணிக்குள்ள கொட்டினீங்கன்னா முதலே தண்ணி ரொம்ப கெட்டு போச்சு. மேலும் தண்ணி கெட்டுட்டீங்கன்னா எப்படித்தான் வாழ்றது? இந்த ஊர்ல எப்படி வாழ்றது மக்கள்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். மாவட்ட ஆட்சியர் இங்க வரணும். நாங்க அதுக்கப்புறம் தான் இருந்து கலைஞ்சு போவோம். வந்திருக்கிற குப்பை வண்டியெல்லாம் எடுத்து திருப்பி போகணுங்க. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் தாட்டி விடலாம், சரி பிடிச்சி வச்சிருக்காங்க. இல்ல இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வந்து 1 மணி நேரம் ஆச்சு இந்த இடத்துல. ஒரு எம்எல்ஏ ரோட்ல நின்று இருக்கிறேன். ஒரு அதிகாரி வந்து அதை சந்திக்கல. என்ன நடக்குது இந்த ஆட்சி? சுத்தி 100 போலீஸ்காரர் நிக்கிறாங்க, காவல்துறை நிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க கை கட்டிட்டு? ஒரு எம்எல்ஏ இந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் வரல. இதுதான் இந்த நிர்வாகம், இந்த ஆட்சியோட நிர்வாகம். ஏதோ பூச்சி மொழிகிறாங்க. ஆனா எங்க மக்களுக்கு ஒரு நாள் கூட இந்த குப்பையை கொண்டு அனுமதிக்க மாட்டாங்க. தொடர் போராட்டம் நடக்கு. இந்த இடத்துல கோத்திருப்போம்.